எல்லாருக்கும் ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி சாபத். தேவனுடைய நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் இந்த 5ஆம் மாதத்தின் முதல் ஓய்வு நாளில் கிறிஸ்துவின் நாமத்தினாலே மத்திய தமிழ் திருச்சபையின் சார்பாக வரவேற்கின்றேன். ஒரு சூடான மாதத்திற்குள்ளே நுழைந்திருக்கிறோம், அப்படி தானே? அனல் பறக்கிற ஒரு மாதம். அப்படி வெயிலில் அலையும் பொழுது அடிக்கடி நினைப்பேன், ஆண்டவரே, வெயிலில் வெளியில் இருக்கிற அனல் சபைக்குள்ளே இருக்கட்டும் ஆண்டவரே. ஏன்னா வெளியில் அனல் பயங்கரமாக இருக்குல்ல, அந்த அனல் உள்ளே இருந்தால் நல்லாயிருக்கும். அந்த ஆவிக்குரிய அனல், அந்த சத்திய அனல் நமக்குள்ளே காணப்பட்டால் மிக நலமாக இருக்கும். தேவன் அதை மெய்யாய் வாய்க்கு செய்வாராக. ஆண்டோடைய பெரிய கிருபையினாலும் ஆசீர்வாதத்தினாலும் நாம் புதியதொரு தொடரை கடந்த ஓய்வு நாளிலே தொடங்கி படித்து கொண்டிருக்கிறோம். என்ன தலைப்பில் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா, ஹோலி அண்ட் ஹெவன்லி அனாயிண்டிங், பரிசுத்த பரம அபிஷேகம் என்ற தலைப்பில் நாம் படிக்க தொடங்கியிருக்கிறோம். இன்றைக்கு நாம் 3வது பாக செய்தியை படிக்க போகிறோம். இன்றைக்குரிய தலைப்பு என்னவென்றால், அபிஷேக ஐக்கிய சங்கீதம், சாம் ஆஃப் தி அனாயிண்டட் யூனிட்டி. அபிஷேக ஐக்கிய சங்கீதம், சாம் ஆஃப் தி அனாயிண்டட் யூனிட்டி என்று அது அழைக்கப்படுகிறது. சங்கீதம் 133. எது அந்த அபிஷேக ஐக்கிய சங்கீதம் அப்படின்னா, 133வது சங்கீதம். இந்த சங்கீதத்தை நம்ம எல்லாரும் நன்றாக அறிந்திருக்கிறோம். சங்கீத புஸ்தகத்தில் 150 சங்கீதங்கள் இருக்கின்றன. அதில் 120 முதல் 134 வரை மொத்தம் 15 சங்கீதங்கள், 120 to 134. இந்த 15 சங்கீதங்களும் ஆரோகண சங்கீதங்கள். நீங்கள் ஒவ்வொரு சங்கீதத்துக்கு மேலே பாருங்களேன், என்ன போட்டிருக்கோம்? ஆரோகண சங்கீதம் அப்படின்னு போட்டிருக்கோம். சாங் ஆஃப் தி டிகிரி அப்படின்னு போட்டிருக்கோம். ஆரோகண சங்கீதம், ஆரோகண சங்கீதம், அரோகரா அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதுக்கு சம்மந்தம் இருக்குது. நல்லா கவனிங்க. ஆரோகண சங்கீதம், the songs of degrees or the songs of ascents என்று இதை அழைக்கிறார்கள். அதாவது ஏறும் பொழுது, டிகிரி அப்படின்னா பிஎஸ்சி பிஏ அந்த மாதிரி டிகிரி நினச்சிக்காதீங்க. டிகிரின்னா அதாவது ஏறக்கூடிய அளவு, அதான் டிகிரின்னு வாங்க. சொல்லுவாங்கள்ல, வெயில் 40 டிகிரி 50 டிகிரின்றாங்கல்ல, அந்த அளவு. என்ன அர்த்தம் அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் எருசலேமுக்கு பண்டிகைகளுக்காக போவார்கள். 3 பண்டிகைகள், அப்படி தானே? புளிப்பில்லா அப்ப பண்டிகை, பெந்தேகோஸ்தே பண்டிகை, கூடார பண்டிகை. இந்த 3 பண்டிகைகளுக்கும் வருஷந்தோறும் எல்லா யூதர்களும் போவாங்க. அப்படி போகும் பொழுது என்ன செய்வார்களாம்? பயணப்படும் பொழுது, அது குறிப்பாக எருசலேம் பக்கத்தில் வந்துட்டாங்க அப்படின்னா அந்த மலைகள் அப்படி தெரியும். மலைகள்லாம் தெரிய ஆரம்பிச்சுன்னா எருசலேமில் மலை சூழ்ந்த பட்டணங்கள் தானே. ஆகவே அந்த பர்வதங்களை பார்த்த உடனே, எருசலேம் பர்வதங்களை பார்த்த உடனே இவங்க மனசில் ஒரு சந்தோஷம் வந்துடும். கொஞ்சம் அப்படி மலை மேலே கரடு முரடு அப்படி ஏறி இறங்கி அப்படி தான் போகணும். எருசலேம் ஃபுல்லாக அப்படி தான் இருக்கும். 125ஆம் சங்கீதம் முதல் 2 வசனங்கள் படித்து பாருங்க. பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல் அப்படின்னு வாசிக்கும். ஸோ ஜெருசலேம் இஸ் ஃபுல் ஆஃப் மவுண்டன்ஸ். நிறைய மலைகள் தான் இருக்கும் எருசலேமில். அதனால தான் 121ஆம் சங்கீதத்திலையும் படிக்கிறோம். என்ன படிக்கிறோம்? எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக. இப்படி இந்த மலைகள் சூழ்ந்த எருசலேமை நோக்கி இஸ்ரவேல் மக்கள் போகும் பொழுது கஷ்டப்பட்டு மேலே ஏறி போகணும்ல, களைப்பு தெரியாமல் இருக்கிறதுக்காக என்ன செய்வாங்களாம்? பாட்டு பாடிக்கிட்டே போவாங்க. எந்த பாட்டை பாடுவாங்க? 120ஆம் சங்கீதத்திலிருந்து 134ஆம் சங்கீதம் வரைக்கும் இருக்கிற அந்த 15 சங்கீதங்களை அப்படி அந்த பாட்டெல்லாம் பாடிக்கிட்டே போவாங்க. அதனால தான் அதுக்கு பேர் ஆரோகண சங்கீதம். அரோகரா, அதாவது பாடிக்கிட்டே போவாங்க. விளங்குதா உங்களுக்கு? ஆரோகண சங்கீதம். மார்ட்டின் லூத்தர் இந்த சங்கீதங்களுக்கு என்ன பெயர் சொன்னார் அப்படின்னா, the songs on the high key. high key வந்து 7 கட்ட 8 கட்டன்னு வாங்கல, அந்த மாதிரி உயரிய சந்தோஷத்தில் பாடக்கூடிய சங்கீதங்கள், உயரிய விசைக்கட்டையின் சங்கீதங்கள் என்று மார்ட்டின் லூத்தர் குறிப்பிட்டிருக்கிறார்.
இப்படி பயணப்பட்டு கொண்டே பாடிக்கொண்டே போகிறதுனால இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது. இந்த 15 சங்கீதங்களுக்கும் த பில்கிரிம் சாம்ஸ், த பில்கிரிம் சாம்ஸ், யாத்ரீகனின் சங்கீதங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அன்பானவர்களை, நாமும் இந்த உலகத்திலிருந்து புதிய எருசலேமை நோக்கி பயணப்பட்டு கொண்டு இருக்கிறோம், அப்படி தானே? நீங்கள் இந்த 15 சங்கீதங்களையும் நல்லா கவனித்து பாருங்களேன். இந்த உலகத்தில் இருந்து பரதேச பிரயாணிகளாக நாம் பரலோகத்தை நோக்கி பிரயாணப்படும் பொழுது எப்படிப்பட்டவர்களாக விளங்க வேண்டும் என்பதை இந்த 15 சங்கீதங்களில் அழகாக படிக்கலாம். இந்த 15 சங்கீதங்களுக்குள்ள தான் நம்ம குடும்பம் எப்படி இருக்கணும், 128ஆம் சங்கீதம். இந்த 15 சங்கீதங்களுக்குள்ள தான் வாலிப பிள்ளைகள் எப்படி இருக்கணும், 127ஆம் சங்கீதம். வாலிபர்கள் பலவான் கையில் உள்ள அம்புகள். எப்படி வாலிப பிள்ளைகள் இருக்கணும், வேலைக்காரர்கள் தங்கள் எஜமான்கள்கிட்ட எப்படி இருக்கணும், நீங்கள் அப்படியே 123ஆம் சங்கீதத்தில் அதை படிக்கலாம். 122ஆம் சங்கீதம் ஆலயத்தில் எப்படி இருக்கணும், ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன உடனே மகிழ்ச்சியாக இருந்தேன். சரிங்களா? இப்படி இந்த 15 சங்கீதங்கள்லையும் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வின் அனுபவங்கள் எல்லாமே தத்ரூபமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் இன்றைக்கு நம்முடைய கவனத்துக்குரிய சங்கீதம் என்ன சங்கீதம்? 133ஆம் சங்கீதம். சரிங்களா? அதுக்கு என்ன பெயர்? அபிஷேக ஐக்கிய சங்கீதம். நம்ம அதை படிக்க போகிறோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்ய ஜெபம் பண்ணுமா? எங்கள் நல்ல பிதாவே, உடைய பாதத்தில் வருகிறோம். பரதேச பிரயாணிகளாக நாங்கள் வாழும் இந்த பாரினிலே தகப்பனே, எங்கள் வாழ்க்கைக்கு வேண்டிய உள்ளத்தை உற்சாகப்படுத்தக்கூடிய பாடங்களை பாடல்களிலே சங்கீதங்களில் வைத்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஆண்டவரே, அபிஷேகத்தோடு சம்பந்தப்பட்ட 133ஆம் சங்கீதத்தை படிக்க போகிறோம். கர்த்தர் எங்களுக்கு என்ன சொல்ல சித்தமாக இருக்கிறீர், அதன் வழியாக எங்களோடு பேசும் ஆண்டவரே. கர்த்தருடைய மெல்லிய சத்தத்தை எங்கள் உள்ளங்கள் கேட்கட்டும். எங்கள் இல்லங்களில் இந்த சத்தியங்கள் கடைபிடிக்க கர்த்தர் எங்களுக்கு பலத்தை தாரும். இதை கற்றுக்கொள்ளும் பொழுது ஆவியானவர் எங்களோடு பேசும். கர்த்தாவே சொல்லும் அடியார்கள் கேட்கிறோம். நீர் பெருக நாங்கள் சிறுக உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இதோ சகோதரர் ஒருமித்து அப்படின்னு சொன்ன உடனே அந்த முதல் வசனம் கடகடன்னு சொல்லிடுவோம். 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் தெரியாது. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமா இருக்கிறது. அந்த சங்கீதம் எப்படி தொடங்குது? இதோ அப்படின்னு தொடங்குது. ஏங்க இதோன்னு தொடங்குது? என்ன அர்த்தம்? பிஹோல்டு, ஆங்கிலத்தில் பிஹோல்டு அப்படின்னு படிக்கிறோம். இந்த சங்கீதத்தை தாவீது இதோ என்று தொடங்குவதற்கு ஆவியானவர் வழி நடத்தி இருக்கிறார். இதோ என்னும் சொல் ஒரு அர்த்தம் சொல்றாங்க. என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆவியானவரின் ஆச்சரியக்குறி. இந்த இதோ என்ற சொல்லுக்கு என்ன பெயரா? த ஹோலி ஸ்பிரிட்ஸ் எக்ஸ்க்ளமேஷன் மார்க். ஆவியானவரின் ஆச்சரியக்குறி அப்படின்னு வேத அறிஞர்கள் விளக்கம் கொடுக்குறாங்க. குறிப்பாக A.W. பிங்க் என்பவர் இந்த விளக்கத்தை கொடுக்கிறார். இப்போ பாருங்களேன், ஆண்டவர் மன்னாவை கொடுக்கும் பொழுது என்ன சொல்லி கொடுத்தாரு பாருங்களேன். எடுங்க என் கூட சேர்ந்து யாத்ராகமத்தில் 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் பாருங்க. யாத்ராகமத்தில் 16வது அதிகாரம், எக்ஸோடஸ் சாப்டர் 16 verse 4. இந்த வசனத்தை முதல்ல தமிழில் பாருங்களேன். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வர்ஷிக்க பண்ணுவேன். நல்லா பாருங்க, இங்கே ஸ்க்ரீனில் பாருங்களேன். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வர்ஷிக்க பண்ணுவேன். 4ஆம் வசனத்தை இங்கிலீஷில் பாருங்க. Then said the Lord unto Moses, என்ன வார்த்தை இருக்கு? Behold. அது எங்கே இல்லை? தமிழில் கிடையாது. சரிங்களா? தமிழில் அது மிஸ் ஆயிடுச்சு. இதோ நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வர்ஷிக்க பண்ணுவேன். வானத்திலிருந்து அப்பம் வருமா? இதோ அப்படின்னு என்ன அர்த்தம் பாருங்களேன். நம்ம வீட்டில் ஒரு பொருளை தேடிக்கிட்டே இருக்கிறோம், கிடைக்கல, திடீர்னு கிடைச்சிச்சு. தோ இருக்குல்ல அப்படின்னு இதோன்னு என்ன அர்த்தம்? ஆச்சரியம். இதோ நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வர்ஷிக்க பண்ணுவேன். ஆச்சரியமான விஷயம். இன்னொரு வசனம் பாருங்களேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரமேறி செல்லும் பொழுது என்ன சொல்லிட்டு போனார்? மத்தேயு 28:20, இதோ
உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உங்களுடனே இருக்கிறேன். மத்த 28:20 இருக்குல்ல. ஏன் இந்த இதோன்னு சொன்னார்? ஆச்சரியமான விஷயம் ஆண்டவர் சொல்லாரு, எப்போ நான் கூடவே இருக்கிறேன், கவலைப்படாது. பிள்ளைங்களே, பரீட்சையை நினச்சி பயப்படுறீங்களா? பயப்படாதீங்க. இதோ சகல நாட்களிலும் தேவன் நம்ம கூட இருக்கிறாரு. இது ஆச்சரியமான சத்தியம். சரிங்களா? இன்னொரு வசனம் எடுங்களேன். இன்னொரு வசனம் என்னோடு சேர்ந்து நீங்கள் திருப்புங்கள் வேதாகமத்தில். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் பாருங்க. அப்போஸ்தலர் 9:11 சவுலை குறித்து வாசிக்கிறோம். சவுல் தமஸ்குவுக்கு போனான். கிறிஸ்தவ சபைகள்லாம் அடித்து உடச்சி நொறுக்கிறதுக்காக தேவன் அவனை வழியிலே சந்தித்தார். இந்த கதையில் நமக்கு தெரியும். 9:11 பாருங்களேன். அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர்த்தெருவு எண்ணப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்ஷு பட்டணத்தானாகிய சவுல் என்னும் பேர் உள்ள ஒருவனை தேடு. அனனியாட்டு சொல்றார். அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். இங்கிலீஷில் எப்படி இருக்கு பாருங்களேன், நல்லா கவனிங்க. And the Lord said unto him, arise and go into the street which is called Straight, and inquire in the house of Judas for one called Saul of Tarsus, for behold he prayeth. தமிழில் இருக்காது. தமிழில் அவனை போல ஜெபம் பண்ணுகிறான் அப்படித்தான் இருக்கு. இங்கிலீஷில் எப்படி இருக்கு? இதோ அவன் ஜெபம் பண்ணுகிறான். சரிங்களா? ஏன் ஆண்டவர் இதோ நாங்கள் போட்டிருக்காரு? சபைகளெல்லாம் உடைச்சிக்கிட்டு இருந்தவன், சபைகளை பாழாக்குனவன், அவன் இப்போ என்ன செய்யறான்? ஆண்டவருக்கு ஆச்சரியம், ஜெபம் பண்றான். புரியுதுங்களா? இப்போ உங்களுக்கு விளங்குதா? இதோன என்ன அர்த்தம்? ஆவியானவரின் ஆச்சரியக்குறி, the Holy Spirit's exclamation mark. இப்போ உங்களுக்கு விளங்குதா? 133ஆம் சங்கீதத்தில் ஏன் இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது அப்படின்னா ஆச்சரியமான விஷயம். நமக்கு ஒற்றுமையே கிடையாது. புரியுதா உங்களுக்கு? சபைகளில் இன்னைக்கு ஒற்றுமையே கிடையாது. அப்போ இந்த ஒற்றுமை எப்படி வரும் அப்படின்னா இதோ என்று ஆண்டவர் அந்த சங்கீதத்தை தொடங்குறார். தேவ ஜனங்கள் மத்தியில் விளங்க வேண்டிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா சகோதர ஐக்கியம். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. சகோதர ஐக்கியம் எங்கேயாவது இருக்கிறதா? தாவீது எருசலேமில் தனது ஆட்சியை தொடங்கிய போது இந்த சங்கீதத்தை எழுதியிருந்திருக்க வேண்டும் என்று வேத அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். 133ஆம் சங்கீதம். அவர் ராஜாவாகும் பொழுது இஸ்ரவேல் ராஜ்யம் எப்படி இருந்துச்சு? துண்டு துண்டு தான் கிடந்துச்சு. சரிங்களா? நீங்கள் நல்ல பைபிள் படித்து பாருங்கள். 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிச்சிங்கன்னா, 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிங்க. அவர் ராஜாவாகும் பொழுது முதல்ல எருசலேமில் ராஜாவாவார். 2 கோத்திரங்களுக்கு எருசலேமில் ராஜா ஆவார். பார்த்தீங்கன்னா ஒரு 7.5 வருஷம் அங்கே ராஜாவாக இருப்பார். அதுக்கப்புறம் இஸ்ரவேல் கோத்திரங்கள் 10 கோத்திரங்களுக்கு ராஜாவாவார். அதை நீங்கள் எங்கே படிக்கலாம்? 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் படிக்கலாம். சரிங்களா? முதது 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 2:11 படிங்க. சரிங்களா? 2 சாமுவேல் 2:11. அடுத்து 2 சாமுவேல் 5:1 படிச்சிங்கன்னா முதல்ல 2 கோத்திரங்களுக்கு ராஜா ஆனார் 7.5 வருஷம். அடுத்து 10 கோத்திரங்களுக்கு ராஜாவானார் 33 வருஷம். மொத்தம் 40 வருஷம் ராஜாவாக இருந்தார். 40 வருஷம். அவர் ராஜாவாகும் பொழுதே இஸ்ரவேல் ராஜ்யங்கள் பிளவுபட்டுத்தான் கிடந்தன. அதனால தான் அவர் எழுதுறாரு, இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மை. அப்புறம் எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்க. எல்லாம் ஒரே சமஸ்த இஸ்ரவேலாக 12 கோத்திரங்கள் ஒன்றாக மாறினார்கள். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தால் அட்ட படித்தோம் அப்படின்னா பாருங்க, சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணவில்லை என்பதுதான் வேதாகமம் நமக்கு தெளிவாக காட்டுகிற உண்மை. காயின் ஆபேல் எப்படி இருந்தாங்க? அவர்கள் உறவு கொலையில் முடிந்தது. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம். ஆபிரகாம் லோத்து உறவு பிரிவில் முடிந்தது. ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம். பிரிஞ்சுட்டாங்கல்ல. அந்த ஆடுகளை மேய்க்கிற விஷயத்தில், நிலபுலன்கள் விஷயத்தில் பிரிவினை வந்துருச்சு. யோசேப்பு 10 சகோதரர், பென்யமீன் பிறக்கல அந்த டைமில். யோசேப்பு 10 சகோதரர் உறவு குழியில் முடிந்தது. அப்படி தானே? யோசேப்பு குழியில் தள்ளிட்டாங்க. ஆதியாகமம் 37. மோசே, அப்புறம் இன்னொரு பக்கம் மிரியாம், ஆரோன், எல்லாம் அண்ணன் தங்கச்சி, எல்லாம் அதாவது அக்கா தம்பிய.
இவர்கள் உறவு விமர்சனத்தில் முடிந்தது. ஆரோனும் மிரியாமும் கூட்டு சேர்ந்துட்டாங்க. யாருக்கு விரோதமா? மோசேக்கு விரோதமா. என்ன ஆகுமா? 12ஆம் அதிகாரம். சரிங்களா? குடும்பத்துக்குள்ளேயே பிரிவினை. தாவீதின் பிள்ளைகளின் உறவு பழிவாங்குதலில் முடிந்தது. உண்மைதானே? அப்சலோம் தங்கச்சியை தாவீதோட இன்னொரு மனைவிக்கு பிறந்த பையன் அம்னோன் என்ன செஞ்சான்? தங்கச்சியை கெடுத்துட்டான். நமக்கு தெரியும்ல, 2 சாமுவேல் 13ஆம் அதிகாரம். நீ என் தங்கச்சியை நீ கெடுத்தாய் அல்லவா, நான் என்ன பண்ணுறேன், உன்னை கொன்றான்டா. நீ அவனை கொண்டுட்டான். அப்சலோம் அம்னோனை கொன்றான். சரிதானே? ஆகவே தாவீதின் பிள்ளைகளின் உறவு பழிவாங்குதலில் முடிந்தது. 2 சாமுவேல் 13ஆம் அதிகாரத்திலிருந்து 18ஆம் அதிகாரம் வரைக்கும் படிச்சு பாருங்க. இயேசுவின் சீஷர்களின் உறவு, சீஷர்களாக இருந்தாங்கல்ல, அவங்களுக்குள்ள எப்படி இருந்துச்சு? நீ பெரியவனா, நான் பெரியவனா, நீ சீனியரா, நான் சீனியரா, அப்படி தான் முடிஞ்சிச்சு. போட்டி பொறாமையில் முடிந்தது. மார்க் 9ஆம் அதிகாரம் 33-34 வசனங்கள் படித்து பாருங்க. பவுல் பர்னபா நல்லா ஊழியம் செஞ்சாங்க, ஒன்றா ஊழியம் செஞ்சாங்க. அவர்கள் உறவு கூட்டணிகளாக பிரிந்தது. பிரிஞ்சில்ல? பவுல் சொன்னார் மார்க்கை கூட்டு போகக்கூடாதுன்னு சொன்னார். பர்னபா சொன்னார் மார்க்கை கூட்டு போகணும் அப்படின்னாரு. ஏன்னா பர்னபாவுடைய சகோதரி மகன் தான் மார்க்கு. அப்போ என்ன போச்சு? கூட்டணி பிரிஞ்சிருச்சு. அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு உவமை சொன்னார். கெட்ட குமாரன், மூத்த குமாரன், இளைய குமாரன். அந்த கதை பாருங்க. அந்த கதையில் கூட மூத்த குமாரன் தம்பி வந்த உடனே சந்தோஷப்படலை. இவன் வந்துட்டானாக்கு, இவன் வந்த உடனே ஆடு மாடு பிரியாணி அப்படின்னு வெளியில் நின்றுக்கிட்டான். அப்படி தானே? லூக்கா 15. பிரியமானவர்களே, இப்படி நீங்கள் பல இடங்களில் பார்த்தீங்கன்னா சகோதரருக்கு இடையில் என்ன இல்லை? ஒற்றுமை இல்லை. ஒரே திருச்சபையாக, ஐக்கிய திருச்சபையாக இருந்த அப்போஸ்தலர் காலத்து ஆதி திருச்சபையும் பிரிவினைகளில் முடிந்தது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிச்சு பாருங்க. எல்லாரும் ஒருமனப்பட்ட பெந்தேகோஸ்தினால் வந்த பொழுது ஒரு இடத்துல கூடியிருந்தார்கள் அப்படின்னு இருக்கும். 2:1 2:46, 44 ஆகிய வசனங்கள் படிச்சு பாருங்க. எல்லாரும் என்ன பண்ணாங்க? சபையார் எல்லாத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள் அப்படின்னு இருக்கும். 2ஆம் அதிகாரம் நல்லா இருக்கும், ரொம்ப ஐக்கியமாக இருந்தாங்க. 4ஆம் அதிகாரமும் நல்லா இருக்கும், ஐக்கியமாக இருந்தாங்கன்னு இருக்கும். ஆனால் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் படித்து பார்த்தீங்கன்னா பவுல் சொல்லுவார், உங்களில் சிலர் பவுலை சேர்ந்தவன் என்றும், அப்போலோவை சேர்ந்தவன் என்றும், கேபாவை சேர்ந்தவன் என்றும் அப்படின்னு இப்படிலாம் பிரிஞ்சு இருக்கிறீங்களே, கிறிஸ்து பிரிந்து இருக்கிறாரா அப்படின்னு கேட்பார். அப்போ என்ன படிக்கிறோம்? ஆதி திருச்சபையின் காலம் ஆரம்பத்தில் ஒற்றுமையாக இருந்தாங்க, போப்போ என்னாச்சு? பிரிவினைகள். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த கதை ஏதோ அந்த காலத்தில் நடந்த கதை மட்டும் கிடையாது. இன்னைக்கும் சபையில் ஐக்கியம் கிடையாது. சரிங்களா? அதனால தான் நம்ம பார்க்குறோம், வீட்டிலும் காட்டிலும், மேட்டிலும் வனாந்தரத்திலும், தொழிலிலும் தொழுகை ஸ்தலத்திலும் எங்குமே ஒற்றுமை இல்லை. இப்போ நான் சொன்ன இத்தனை வேத பகுதிகள் அதெல்லாம் நீங்கள் படித்து பாருங்கள். வீட்டில், தாவீதின் வீட்டில் ஒற்றுமை இல்லை. காட்டில் போய் எல்லாம் சண்டை போட்டு கிடந்தாங்க. அப்சலோம், அம்னோன் எல்லாமே. அங்கேயும் ஒற்றுமை இல்லை. காயின் ஆபேலை கொன்னான், ஒரு வெளியில் வயல்வெளி பகுதியில் தான், வனாந்தரத்தில். இப்படி எல்லா இடங்கள்லையும், தொழிலிலும் தொழுகை ஸ்தலத்திலும் எங்குமே ஒற்றுமை இல்லை. குடும்பங்களிலே குடும்பப்பிடி சண்டைகள், சபைகளிலே சாதி பிரிவினைகள் இருக்கா இல்லையா? அலுவலகங்களில் அரசியல் பிரிவினைகள். இயேசுவின் ஜெபம் இன்னும் பதிலளிக்கப்படாமலேயே இருக்கிறது. என்ன ஜெபம்? இயேசு கிறிஸ்து கடைசியாக ஒரு ஜெபம் பண்ணார், பெரிய ஜெபம். யோவான் 17ஆம் அதிகாரத்தில், அப்படி தானே? யோவான் 17, ஜான் 17, 21ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் படித்து பாருங்கள். அதில் இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணியிருப்பார், பிதாவே, நான் உம்மிலேயும் நீர் என்னிலேயும் ஒன்றாக இருக்கிறது போல நாம் அவர்களிலேயும் அவர்கள் நம்மிலேயும் ஒன்றாக இருக்கவும் அப்படின்னு ஜெபம் பண்ணார்ல. இந்த ஜெபம் நிறைவேறிடுச்சா? பாருங்களேன், இயேசு கிறிஸ்து பண்ண ஜெபமே நிறைவேறல. அதனால் ஒரு முடிவுக்கு வந்துடாதீங்க, இப்படி தாங்க இருக்கும், பிரிஞ்சுதான் கிடக்கும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது. பிரியமான தேவ பிள்ளைகளே,
இப்படி எங்கு பார்த்தாலும் ஒற்றுமையும் ஐக்கியமும் இல்லாத ஒரு சூழ்நிலையில் இன்னைக்கு நாம் இருக்கிறோம். என்ன செய்வோம் என்று கலங்கி இருக்கிற உள்ளங்களுக்கு காலத்திற்கேற்ற மருந்து தான் சங்கீதம் 133. அதில் ஆவியானவரின் 3 ஊழியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 3 ministries of the Holy Spirit. ஆவியானவரின் 3 ஊழியங்கள். அதனால தான் அதுக்கு நான் பேர் சொன்னேன் ஆரம்பத்தில், அபிஷேக ஐக்கிய சங்கீதம். சரி, நான் படிக்க போகிற முதலாவது பாடம் என்ன அப்படின்னா, ஆவியானவரால் மட்டுமே ஐக்கியம் பிறக்கும். யூனிட்டி இஸ் born only of the Spirit. சங்கீதம் 133:1. இதுக்கு முதல் வசனம் தான் முக்கிய வசனம். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமாக இருக்கிறது. அப்போ அந்த முதல் வசனமே ஆவியானவரோடு தொடங்குதா தொடங்கலையா? இதோ படித்தோம்ல, இதோ என்பதே என்னதான்? ஆவியானவரின் ஆச்சரியக்குறி. மறந்துடாதீங்க. ஒரு தனிநபருக்கும் தேவனுக்கும் இடையிலான ஐக்கியம், குடும்பங்களுக்கு இடையிலான ஐக்கியம், சபையாருக்கு இடையிலான ஐக்கியம், உறவுகளுக்கு இடையிலான ஐக்கியம், ஊழியங்களுக்கு இடையிலான ஐக்கியம் என எல்லாவித பரிசுத்த ஐக்கியங்களும் பரிசுத்த ஆவியானவரால் மட்டுமே உருவாக முடியும். நம்ம ஒரே மாதிரி உடை உடுத்தி இருக்கலாம். பாடல் குழுவுக்காக கொயரில் எல்லாம் ஒரே மாதிரி உட்காந்துருப்பாங்க, அழகாக ட்ரெஸ்ஸு பேண்ட்டு சட்டெல்லாம் போட்டுக்கிட்டு. பாடல் குழுவுக்காக, பள்ளிக்கூட பணிக்காக, பள்ளிக்கூடத்தில் டீச்சர்ஸ்லாம் அழகாக அப்படி யூனிஃபார்ம் போட்டு வந்து பாடுவாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். குரூப் ஃபோட்டோ எடுப்பதற்காக இப்படி ட்ரெஸ் போட்டு வரதெல்லாம் ஐக்கியம் கிடையாது, அதுவல்ல ஐக்கியம். ஒரு சில நாட்கள் ஒன்றாக பயணிக்கலாம், ஒன்றாக புசிக்கலாம், ஒன்றாக இருக்கலாம், ஒரு பணி திட்டத்துக்காக, ஒரு ப்ராஜெக்டுக்காக அல்லது ஒரு இன்ப சுற்றுலாவுக்காக, அதுவல்ல ஐக்கியம். வாழ்நாளெல்லாம் அன்பின் கயிர்களால் அறுபடாமல் இணைந்தும் இசைந்தும் வாசம் பண்ணுவது ஒரே வீட்டில் ஒரே சபையில், அதுவல்லவோ ஐக்கியம். பார்த்தீங்களா, அதெல்லாம் படிக்கிறோம். சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது, dwell together, ஒன்றா இருக்கணும். பாருங்களேன், நம்மளாம் சபையில் வந்து தான் போகிறோம். இந்த வந்து போகிறதுலேயே ஐக்கியம் கிடையாது, அப்புறம் வாசம் பண்ணுறதுல எப்படி ஐக்கியம் வரும்? We have uniformity but do not have unity at the least level. We have uniformity. சொன்னேன்ல, எல்லாம் அழகாக ட்ரெஸ் ஒன்றா ட்ரெஸ் போட்டு வருவோம். கொயரில், பள்ளிக்கூடத்தில் மாணவர்கள், டீச்சர்ஸ், ஏன் பாஸ்டர்ஸ்லாம் ஒன்றா சேர்ந்து அழகாக அப்படி கோட்டை சூட்டு டையெல்லாம் போட்டு நிற்பாங்க. உள்ளுக்குள்ளே ஒன்றுக்கு ஒன்று அடிச்சு கிடக்கும். We have uniformity but not unity. நமக்கு ஒரே சீரான தன்மை இருக்கிறது, ஆனால் ஒற்றுமை ஒரு துளி அளவு கூட கிடையாது. இங்கே போய் இவரை பற்றி அவர்கிட்ட குறை சொல்கிறது, அவரை பற்றி அவர்கிட்ட சொல்கிறது, நம்மளை பற்றி இன்னொருத்திட்டு போய் சொல்கிறது, இந்த வேலை தான் நிறைய பேர் செஞ்சிட்ருக்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, யூனிஃபார்மிட்டி இஸ் எர்த் born and man made, but unity is heaven born and God made. ஒரே சீரான தன்மை என்பது பூமிக்குரியது, மனிதனால் உருவாக்கப்படுவது ஆகும். ஆனால் ஐக்கியம் என்பது பரலோகத்துக்குரியது, தேவனால் அது உருவாக்கப்படுவதாகும். யூனிஃபார்மிட்டி, பிரின்சிபால் சொல்லுவார், எல்லாம் யூனிஃபார்மில் வந்துருங்க, எல்லாம் யூனிஃபார்மில் வந்துடுவாங்க. யூனிஃபார்மிட்டி கேன் பி மேன் மேட், பட் யூனிட்டி இஸ் ஒன்லி காட் மேட். ஒரே சீரான தன்மை. இப்போ நான் சொன்னால் கூட சாப்பிடாம வாங்கினா எல்லாம் சாப்பிடாம வந்துடும், அதில் கூட யூனிஃபார்மிட்டி இருக்காது. ஆனால் யூனிட்டி என்பது தேவன் தாங்க கொடுக்கணும். அந்த ஐக்கியம் தேவன் அருள வேண்டும். அதனால தான் இந்த சங்கீதம் தொடங்குது, இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மை எத்தனை இன்பம். ஆவியானவர் தான் அந்த ஐக்கியத்தை நம் மத்தியில் பிறப்பிக்க முடியும். ஒரே பைபிள், ஒரே சத்தியம், ஒரே சபை, ஒரே இரட்சகர், ஒரே பரலோகம் என்றெல்லாம் நாம் வாய்களியே சொன்னாலும் நம்மிடம் ஐக்கியத்தை விட பிரிவினையும் ஒற்றுமையை விட வேற்றுமையுமே அதிகமாக இருக்கிறது.
உண்மையா இல்லையான்னு யோசித்து பாருங்க. நன்மையும் இன்பமான ஐக்கியம், நன்மையும் இன்பமான ஐக்கியம் ஆவியானவரால் மட்டுமே உண்டாகும். எபேசியரில் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்க. எபேசியர் 4வது அதிகாரம் 3ஆம் வசனம். பவுல் அழகாக அந்த ஐக்கியத்தை பற்றி, யார் அந்த ஐக்கியத்தை கொண்டு வர முடியும்னு சொல்றாரு பாருங்க. சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாய் இருங்கள் அப்படின்னு வாசிக்கும். இங்கிலீஷில் இருக்கு, endeavoring to keep the unity of the spirit. ஸ்பிரிட் அதாவது ஆவியானவரால் உண்டாகிற அந்த ஐக்கியத்தை, ஆவியானவரால் உண்டாகும் அந்த ஒருமையை, அந்த ஒற்றுமையை காத்துக்கொள்வதற்கு நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்கள். endeavoring to keep the unity of the spirit of the Holy Spirit in the bond of peace. அப்போ பாருங்களேன், அப்போ அந்த ஆவியானவர் தான் என்ன செய்ய முடியும்? ஐக்கியத்தை கொண்டு வர முடியும். தேவனால் பிறந்தவர்களிடம் அன்பு இருக்கும். அந்த அன்பை அவர்கள் அடுத்தவரிடத்திலும் காட்டுவார்கள். பாருங்களேன் வசனம் 1 யோவான் 4ஆம் அதிகாரம், 1 யோவான் 4வது அதிகாரத்தில் 7ஆம் வசனம் பாருங்கள், என்ன சொல்லுது? பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்க கடவோம், ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து. இப்போ அன்பு இருக்கிற இடத்துல என்ன இருக்கும்? ஐக்கியம் இருக்கும். ஐக்கியம் இல்லாத இடத்துல அன்பு இருக்காது. அப்படி தானே? பாருங்களேன், அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். சரி, இன்னொரு வசனம் அப்படியே வாங்க. 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 5:1, 1 யோவான் 5:1. இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவனிடத்திலும் அன்பு கூறுகிறான். பாருங்களேன், நம்மை மறுபடியும் பிறக்க செய்கிறவர் யாரு? ஆவியானவர். நம்மை மறுபடியும் பிறக்க வச்சவர். அந்த பிறக்க வைத்த தேவனிடத்தில் நம்ம அன்பு கூறுகிறோம் என்று சொன்னால் என்ன செய்வோம்? அவரால் பிறப்பிக்கப்பட்டவனிடத்திலும். யாரு? என் பக்கத்தில் இருக்கிறவர். என் பக்கத்தில் இருக்கிறவரோ, அல்லது என்னுடைய மனைவியோ, என்னுடைய சகோதரனோ, என் பக்கத்தில் வேலை செய்யக்கூடிய என்னுடைய கொலீகோ, யாருனாலும் சரி, பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் பிறப்பிக்கப்பட்டவனிடத்திலும் அன்பு கூறுகிறான். பிரியமான தேவ பிள்ளைகள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கிறோம் என்று சொன்னால் நம்ம எல்லாரும் தேவனால் பிறந்தவர்கள். அப்படி தானே? அப்படியானால் அந்த மறுபிறப்பை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்காரு, அந்த அன்பை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. ஆவியானவர் அந்த அன்பை நமக்குள்ளே ஊற்றி இருக்கிறாரு. ரோமர் 5:5 படிச்சு பாருங்க. அந்த தெய்வீக அன்பை ஆவியானவர் நமக்குள்ளே ஊற்றி இருக்கிறார்னு பவுல் சொல்றார். அந்த அன்பு நமக்குள்ள ஊற்றப்பட்டிருக்கும் என்று சொன்னால் நம்ம என்ன செய்வோம்? ஆண்டவரை நேசிக்கிறது போல அடுத்தவரையும் நேசிப்போம். என்னால் முடியுதா? முடியலையே. அப்படியானால் மாறாக அந்த தேவ அன்பு பிறரிடத்தில் என்னால் காட்ட முடியவில்லை என்று சொன்னால், அன்பும் ஐக்கியமும் தேவ பிள்ளைகளிடம் இல்லை என்றால் அவர்களது மறுபிறப்பு அனுபவத்தில் எங்கேயோ கோளாறு இருக்கிறது என்று அர்த்தம். If you are not able to love others or to be united with others, ஒருத்தரை நேசிக்க முடியல, அல்லது என் கூட இருக்கிற உறவுகள் சபையார் கூட ஐக்கியமாக இருக்க முடியல அப்படின்னா நான் மறுபடியும் பிறந்த விஷயத்தில் எங்கேயோ கோளாறு இருக்குது. என்ன அர்த்தம்னா, மறுபடியும் நான் பிறக்கவே இல்லைன்னு அர்த்தம். ஒழுங்காக பிறக்கலை, குறமாச குழந்தைன்னு அர்த்தம். அன்பான தேவ பிள்ளைகளை, இது கசப்பான உண்மைதான். ஆனால் நான் படிக்க வேண்டிய முதல் பாடம் இதோ, சகோதரர் எல்லாம் ஒருமித்து இருக்கக்கூடிய அந்த ஐக்கியம் என்பது ஆவியானவரால் மட்டுமே பிறக்கும். யூனிட்டி இஸ் born only of the Spirit. இது முதலாம் வசனம். ரெண்டாம் வசனம் என்ன சொல்லுது? படிங்க. 133 சங்கீதம் 2ஆம் வசனம். 133 2ஆம் வசனம். பார்த்தீங்களா? நமக்கு 2ஆம் வசனம் வர, அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு
அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும், it is like the precious ointment upon the head that ran down upon the beard, even Aaron's beard that went down to the skirts of his garments. அந்த ஐக்கியம் எப்படிப்பட்டதா? அந்த தைலம் போன்ற நல்ல தைலம் போன்றதான். என்ன தைலம்? அமிர்தாஞ்சன் தைலமா? இல்லை, அழகா சொல்லிருக்கு பாருங்க. ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு, ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்படுகிற தைலம் என்று சொன்னால் பரிசுத்த தைலம், சேக்ரட் ஆயில். சரிங்களா? அதான் பரிசுத்த தைலம். அதான் நம்ம நாளைக்கு படிக்க போறோம். ஐக்கியம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், அந்த தைலம் ஆரோன் தலையில் ஊற்றப்பட்டால் அது அப்படி இறங்கி வருது. ஆரோனுடைய தாடியில் இறங்கி அப்படியெல்லாம் இறங்கி வருது பார்த்தீங்களா? அது போன்றதாம் இந்த ஐக்கியம். மேலேருந்து அப்படியே கீழே இறங்கும். என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த ஐக்கியமும் மேலிருந்து தாங்க நமக்குள்ளாக இறங்க வேண்டும். ரெண்டாம் வசனத்தில் தைலம் பற்றி இருக்கு. மூணாம் வசனத்தில் பனியை குறித்து இருக்கிறது. பனி, டியூ, நம்ம அடுத்து படிக்க போறோம். இங்கே சொல்லப்படும் தைலம் என்பதற்கான எபிரேய வார்த்தை ஷெமன், SHEMEN, ஷெமன். ஷெமன் ஷெமன் அப்படின்னா சேக்ரட் ஆயில், நல்ல தைலம் இருக்குல்ல, எபிரேய வார்த்தை ஷெமன், புனித தைலம், பரிசுத்த எண்ணெய் அப்படின்னு அர்த்தம். இது ஆசாரியர்கள் மீது ஊற்றப்படும் பரிசுத்தமான நறுமண அபிஷேக தைலத்தை குறிக்கும் சொல். நமது யாத்ராமத்தில் 29:7, 30ஆம் அதிகாரத்தில் யாத்ரா 30, 22லேருந்து 33 வரைக்கும் நம்ம படித்து பார்ப்போம். நாளைக்கு நம்ம தியானத்துக்குரிய வசனங்கள் அதுதான். நாளைக்கு வரும்பொழுது யாத்ரா 30ஆம் அதிகாரம் 22லேருந்து 33 வரைக்கும் அந்த வசனங்களை படிச்சுட்டு வாங்க. ஒரு 10-11 வசனங்கள். ஆரோனின் சிரசில் ஊற்றப்படும் அந்த பரிசுத்த அபிஷேக தைலம் எங்கே வருதான்? அவருடைய தாடியில் வருது. தாடியில் வடிந்து அவர் எங்கே வருதான்? அவருடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலம். அப்படின்னா கொஞ்சோண்டு ஊற்றிருப்பாங்களோ? 2 சொட்டு ஊற்றிருப்பாங்களா? எவ்வளோ ஊற்றிருப்பாங்க? நிறைய ஊற்றிருப்பாங்க. நம்ம பிள்ளைகளை பாருங்களேன், இந்த கொஞ்சோண்டு எண்ணெயை தேய்க்கிறதுக்கு படாத பாடுபடும். அப்படி தானே? சில எல்லா பிள்ளைகளும் கிடையாது. பக்கத்தில் பார்க்குறாங்க, பிரச்சனை இருக்குல்ல, நம்ம வீடுகளில் அந்த பிரச்சனை, எண்ணெய் தேய்க்கிற பிரச்சனை இருக்குது. பிரியமானவர்களே, அப்போ என்ன பார்க்குறோம் பாருங்க, இந்த ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்ட தைலம் நிறைய ஊற்றப்பட்டிருக்கும். ஏன்னா அது தாடியில் இறங்கி வரணும், அங்கெல்லாம் இறங்கி வரணும், அப்படி தானே? அதிகமான அளவில் அந்த அபிஷேக தைலம் ஊற்றப்பட்டிருக்க வேண்டும் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி ஊற்றப்பட்ட பரிசுத்த நறுமண தைலம் இறங்கி வந்து பிரதான ஆசாரியனின் மார்பில் இருக்கும் அந்த 12 கோத்திரங்கள், அந்த 12 கற்கள் இருந்துச்சு பார்த்தீங்களா? அதில் ஒவ்வொரு கல்லுலையும், ஒவ்வொரு ரத்தின கல்லையும் ஒரு கோத்திரத்தோட பேர் இருக்கும். சிமியோன், நப்தலி, லேவி அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா? அந்த 12 கற்களையும் நினைக்குமா அந்த அபிஷேக தைலம். அது மட்டும் இல்லை, இன்னொரு காரியம் நீங்கள் கவனிச்சிருக்கீங்களான்னு தெரியல, இந்த மார்பதக்கத்தில் 12 கல் இருக்கும். இந்த தோள்பட்டையில் பார்த்தீங்கன்னா இங்கே 6 கற்கள் இருக்கும். இந்த தோள்பட்டையில் பார்த்தீங்கன்னா இங்கே 6 கற்கள் இருக்கும். அங்கேயும் 6 பேர்கள் எழுதியிருக்கும், ஒவ்வொரு கல்லில் ஒரு பேர். இங்கே 6 கல்லில் மொத்தம் 2 தடவை இந்த 12 கோத்திரங்கள் பெயர்கள். ஒரு முறை மார்பதக்கம் இங்கேயும், அடுத்தது இங்கே 6, இங்கே 6. பைபிள் வசனம் கண்டுபிடிச்சு பாருங்க பெரியமான தேவ பிள்ளைகளே. அப்போ பாருங்களேன், இந்த இஸ்ரவேல் கோத்திரங்களின் நாமங்கள் எல்லாம் என்ன செய்யப்படும்? அப்படியே அந்த அபிஷேக தைலத்தில் அப்படி நனையும். ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்குறாரு அப்படின்னா, எண்ணெய் அல்லது தைலம் யாரை குறிக்கிறது? வேதாமத்தில் பரிசுத்த ஆவியை குறிக்கிறது. நிறைய வசனங்கள் இருக்குது, நம்ம போக கொஞ்சம் படிப்போம். இஸ்ரவேலின் முதல் பிரதான ஆசாரியனான ஆரோனும் அபிஷேகம் பண்ணப்பட்டார். அவருடைய குமாரர்களும், அவருக்கு 4 ஆம்பளை பிள்ளை படிச்சிருக்கோம்ல, நாதாப், அபியூ, எலெயாசார், இத்தாமார்.
அவர்களும் அபிஷேகம் பண்ணப்பட்டனர். லேவியராகமம் 8ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். நமது நித்திய பிரதான ஆசாரியரான இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியினால் அளவில்லாமல் நிரப்பப்பட்டார். வசனம் இருக்குல்ல, யோவான் 3:34 படிச்சு பாருங்க. தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தையை பேசுகிறார். தேவன் தமது பரிசுத்த ஆவியை அவருக்கு அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். வித்தவுட் மெஷர் இங்கிலீஷில் படிக்கும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினாலே அளவில்லாமல் நிரப்பப்பட்டார். நசரேனா இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். அப்போஸ்தலர் 10:38. பிரியமானவர்களே, அப்போ ஆரோனை போல இயேசுவும் பரிசுத்த ஆவியினால், பழைய ஏற்பாட்டில் ஆயில் தைலம், புதிய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவி. அதான் அர்த்தம். நாமும் ராஜரீக ஆசாரிய கூட்டம், அப்படி தானே? இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியர், நம்மளாம் யாரு? ராஜரீக ஆசாரிய கூட்டம், ராயல் பிரீஸ்ட்ஹுட். 1 பேதுரு 2:9 வாசிக்கிறோம். நாம் ராஜரீக ஆசாரிய கூட்டம் என்றால் அப்ப நமக்கு என்ன உண்டு? அளவில்லாத அபிஷேகம் உண்டா இல்லையா? உண்டு. ஆரோனுக்கு தந்தவர் அபிஷேகத்தை, இயேசுவுக்கும் அந்த அபிஷேகத்தை கொடுத்த பிதாவானவர் யாருக்கும் கொடுக்கிறாரு? சபைக்கும் கொடுக்கிறார். கிறிஸ்து என்ற கிரேக்க பெயருக்கு, கிறிஸ்து என்பது கிரேக்க பெயர், மேசியா பழைய ஏற்பாட்டில் எபிரேய பெயர், புதிய ஏற்பாட்டில் கிரேக்க பாஷையில் கிறிஸ்து, மேசியா கிறிஸ்து ரெண்டுமே ஒன்று தான். அர்த்தம் என்ன? தி அனாயிண்டட் ஒன் அப்படின்னு அர்த்தம். கிறிஸ்து என்றால், மேசியா என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அர்த்தம். தி அனாயிண்டட் ஒன். கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அப்போ கிறிஸ்தவர்கள் என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், அதான் அர்த்தம். விளங்குதா உங்களுக்கு? பிரியமான தேவ பிள்ளைகளே, இப்போ பாருங்களேன், இந்த கிறிஸ்தவர்கள் என்ற வார்த்தை நமக்கு எத்தனை ஆச்சரியமான உண்மையை உள்ளடக்கி இருக்கிறது. கிறிஸ்தவர்கள் என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். அப்ப யோசித்து பாருங்களேன், நாம் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் என்றால் பரிசுத்த ஐக்கியத்தை வளர்க்கிறோமா? சபைகளில், குடும்பங்களில், வேலை செய்கிற இடத்துல ஐக்கிய நறுமணத்தை பாரங்கும் பரப்புகிறோமா? சகோதர ஐக்கியத்தை நாடுகிறோமா? சகோதர ஐக்கியம் பரிசுத்த நறுமண அபிஷேக தைலத்தை போன்றது. அதான் ஆண்டு 2ஆம் வசனத்தில் காட்டுறார். சங்கீதம் 133:2 எல்லா கற்களும் 12 கற்களும் நறுமண தைலத்தால் நனைவது போல நாமும் தேவனுடைய மாளிகையிலே கற்களாக இருக்கிறோம். ஆவிக்குரிய கற்கள் இருக்குல்ல, 1 பேதுரு 2:5 படிச்சு பாருங்க. ஆவிக்குரிய கற்கள் நீங்களும் நானும் ஜீவனுள்ள கற்கள். அப்படியானால் நாமும் பரிசுத்த ஆவியினால் நினைக்கப்பட்டால்தான் நறுமணம் பரப்பக்கூடும். அது ஐக்கியமாக இருந்தன்னு வச்சுக்கோங்களேன். அதான் சொல்லுவாங்க, ஒற்றுமையே பலம். யூனியன் ஆர் யூனிட்டி இஸ் ஸ்ட்ரெங்த். United we stand, divided we fall. ஆபிரகாம் லிங்கன் சொன்னார், ஒன்றாயிருந்தால் நிற்கலாம், ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, ஒற்றுமை இல்லையேல் அனைவருக்கும் தாழ்வு. பிரியமானவர்களே, ஏன் இன்றைக்கு நம்மால ஊழியத்தை வேகமாக செய்ய முடியல? என்ன அர்த்தம் தெரியுமா? ஒற்றுமை கிடையாது. குடும்பங்களில் உறவுகள் நறுமணம் வீசுகிறதா? சபைகளில் சகோதர ஐக்கியத்தால் நறுமணம் கமழ்கிறதா? ஒரு மனம் நறுமணம், ஒரு மனம் நறுமணம். அதான் 1ஆம் வசனம் நறுமணம், ஒரு மனம். 2ஆம் வசனம் நறுமணம். தலைக்கும் முழு உடலுக்கும் ஒரே அபிஷேக தைலம் தான் என்பது போல, மேலே ஊற்றின தைலம் தான் எங்கே வந்துச்சு? கீழே வரைக்கும் வந்துச்சு. ஒரே தைலம் தான். தலை பெற்ற அதே தைலத்தை தான் அது பாதங்கள் வரைக்கும் போச்சு. சரிதானே? தலை கிறிஸ்து என்றால் சரியான யாரு? சபை. அப்படிதான் பைபிள் சொல்லுது. அவர் தலையாகிய கிறிஸ்து என்றால் சரீரமாகிய சபை நாம் தான். என்ன அர்த்தம்? தலையாகிய கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்டார் என்று சொன்னால் அவர் பெற்ற அதே பரிசுத்த ஆவியை தான் தேவன் நமக்கும் கொடுக்கிறார். நோ டிஃபரன்ஸ், வித்தியாசமே கிடையாது.
கிறிஸ்துவுக்கு அளவில்லாமல் அபிஷேகம் என்று சொன்னால் யாருக்கும் தான்? சபையாருக்கும் தான். அன்பான தேவ ஜனங்களே, தலையாகிய கிறிஸ்துவுக்கும் சரீரமாகிய சபைக்கும் ஒரே ஆவியானவன் அபிஷேகமே என்பதில் சந்தேகமே கிடையாது. When God's people walk in the Spirit, we forget about the external things of the earth like wealth, appearance, ethnic prejudices, status, and we major on the eternal things of heaven. தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் ஆவியினாலே, பரிசுத்த ஆவியினாலே நாம் ஒன்றுபட்டு ஐக்கியத்தோடு நடப்போம் என்று சொன்னால் நம்ம எதெல்லாம் மறந்துடுவோம் தெரியுமா? இந்த வெளிப்பிரகாரமான காரியங்களை மறந்துடுவோம். சொத்து இருக்கா? உனக்கு என்ன தோற்றம்? சரிங்களா? நீ என்ன படிச்சிருக்கிற? நீ எந்த ஜாதி? நீ எந்த ஊர்? இதெல்லாம் பார்க்க மாட்டோம். ஏன் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா, அங்கே தைலம் இல்லை, தைலம் கிடையாது. நறுமணம் வீசுதா, நாறுதா? யோசித்து பாருங்க. இன்னைக்கு நாறிட்டு கிடக்கு, ஜாதி வித்தியாசங்கள்னால நாறிட்டு கிடக்கு. பாருங்களேன், நம் ஆவியினாலே ஒருமையை காத்து கொண்டோம் என்று சொன்னால் இந்த எக்ஸ்டர்னல் திங்ஸ், இந்த வெளிப்பிரகாரமான காரியங்களை, உலகப்பிரகாரமான காரியங்களை மறந்துடுவோம். அண்ட் we will think about the eternal things of heaven. பரலோகத்தினுடைய நித்திய காரியங்கள், அந்த ஐக்கியம், சமாதானம், அன்பு, ஊழியம், இதை குறித்து தான் நம்ம யோசிப்போம். பிரியமான தேவ பிள்ளைகளே, எவ்வளோ சத்தியங்கள் கேட்டாலும் இப்படியே தான் இருப்போம் அப்படின்னு நம்ம இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், ரட்சிப்பு நமக்கு ரொம்ப தூரமாக போயிடும். ரட்சிப்பு ரொம்பவும் தூரமாக போயிடும். ஆகவே நான் படிக்கக்கூடிய 2வது பாடம் 2வது வசனத்தில் என்ன அப்படின்னா, யூனிட்டி இஸ் அனாயிண்டட் பை த ஸ்பிரிட். முதல் பாடம் என்ன? ஐக்கியம் ஆவியினாலே மட்டுமே பிறக்கும். நம்ம படித்த 2வது பாடம், ஐக்கியம் ஆவியானவரால் மட்டுமே மணக்கும். சரிங்களா? முதல்ல ஆவியானவரால் தான் ஐக்கியம் பிறக்கும். 2வது ஆவியானவர் இருந்தால் தான் ஐக்கியம் மணக்கும். கடைசியா 3 வசனம் என்ன சொல்லுது? அது எர்மோன் மேலும், எது? அந்த தைலம், அந்த ஐக்கியம் எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாய் இருக்கிறது. அந்த சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணக்கூடிய ஐக்கியம் 2ஆம் வசனத்தில் அந்த நல்ல பரிசுத்த தைலத்துக்கு ஒப்பாய் இருக்கிறது. 3ஆம் வசனத்தில் எர்மோன் மேலும் சியோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாய் இருக்கிறது. அங்கே, எங்கே படிப்போம், அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். என்ன அர்த்தம்? ஆவியானவரால் மட்டுமே, நான் படிக்கிற 3வது பாடம், ஆவியானவரால் மட்டுமே ஐக்கியம் செழிக்கும். யூனிட்டி இஸ் ரிஃப்ரெஷ்ட் ஒன்லி பை த ஸ்பிரிட். ஆவியானவரால் தான் ஐக்கியம் பிறக்கும், ஆவியானவரால் தான் ஐக்கியம் மணக்கும், ஆவியானவரால் தான் ஐக்கியம் செழிக்கும். எப்படி படிக்கலாம்? பனி என்பது வேதாகமத்தில் அதுக்கு 2 அர்த்தம் இருக்கு. பனின்னு என்னது? நம்மள நல்லா சொல்லுவோமே, பனித்துளிகள். பனித்துளி என்ன அர்த்தம்? ஓயாமல் வருஷம் இந்த புத்தகத்தில் அந்த வசனத்தை போடுவாங்க, நம்ம படிச்சிருப்போம், மறந்து போச்சு. 32:2 உபாகமம் 32:2 படிச்சு 32:2 பாருங்களேன். உபாகமம் டியூட்ரானமி 32:2 32:2 என்ன சொல்லுது அந்த வசனம்? ஃபுல்லாக படிக்க வேண்டாம், கடைசி பார்த்தீங்களா? பனித்துளிகள் புள்ளின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும். பனினா என்ன அர்த்தம்? பனினா என்ன அர்த்தம்? வசனம். பனினா வசனம் ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னா, பனி என்று சொன்னால் பரிசுத்த ஆவியையும் குறிக்கும். எப்படி? பனினா என்னது? தண்ணி தானே. பனினா தண்ணி தான். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் இருக்குல்ல, ஏசாயா 44:3 வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன், உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும். அப்போ பனி என்றால் தண்ணீர், தண்ணீர் என்றால் பரிசுத்த ஆவி. சரிங்களா? அப்போ பனி என்றால் வசனத்தையும் குறிக்கும், பனி என்றால் பரிசுத்த ஆவியையும் குறிக்கும்.
இதை மனசில் வச்சுக்கங்க. நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன். இருக்கல வசனம், ஓசியா 14:5. நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான் அப்படின்னு இருக்கு. அதாவது எங்கே பனி இறங்குதோ அங்கே எப்படி இருக்கும்? மரம் செடி கொடியெல்லாம் அப்படிலாம் அப்படி செழிப்பாக இருக்கும். சபைகள் செழிப்பாக இருக்க? ஆமாம்மா, காசுலாம் நல்லா இருக்குது, டைத்தெல்லாம் நிறைய வருது, இது செழிப்பு கிடையாது. நிறைய மெம்பர்ஸ் இருக்கிறாங்க, அது செழிப்பு கிடையாது. அந்த மெம்பர்ஸ் கடையில் ஒற்றுமை இருக்கணும், சரிங்களா? அதான் செழிப்பு. யூதர்கள் விவசாயத்தை அடிப்படையாக கொண்டவர்கள். முன்மாரி பின்மாரியையும் வானத்து பணியையும் நம்பியிருந்தவர்கள். நீங்கள் படித்து பாருங்கள், சகரியா 8:12 படித்து பாருங்கள். சகரியா 8:12 படிங்க. வானத்து பணியை ஆண்டவர் அனுப்புவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். யூதர்கள் விவசாயம் பண்ணாங்க, முன்மாரி பின்மாரி வானத்து பனி எல்லாத்தையுமே நம்பி இருந்தாங்க. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் படித்து பாருங்கள். மழை வர்றதுக்கு முன்னாடி மூடு பனி என்ன பண்ணிச்சான்? பூமியை நனைத்தது அப்படின்னு படிக்கிறோம். ஆகவே வானத்து பனி எப்படி வரும்? சத்தம் போட்டே வருமோ? நான் வருகிறேன் வருகிறேன் அப்படி இடிமண்ணிலோட வருமா வானத்து பனி? அப்படி வராது. வானத்து பனி சப்தமின்றி மென்மையாகவும் அதே சமயம் அபரிமிதமாகவும் நிறைவாகவும் அது இறங்கி பூமியை செழிப்பாக்குவது போல பரிசுத்த ஆவியானவர் இறங்கும் போதும், ஆவியானவர் இறங்குவது எப்படி இருக்காது? சத்தம் இருக்காது. ஆனால் ட்ரம் அடிச்ச ஆவியானவர் வர்றாரு, ஐயோ அது வேற ஆவியானவர், சரிங்களா? அந்த ஆவி வேற ஆவி, அதை நம்ம இப்போ படிக்க வேண்டாம், பிறகு படிப்போம். பிரியமானவர்களே, ஆகவே பூமியின் மீது பனி எப்படி சத்தமில்லாமல் இறங்குதோ, ஆவியானவர் என்ன செய்வாராம்? அவர் சத்தமின்றி இறங்கி பூமியை செழிப்பாக்குவார். இன்னைக்கு நம்முடைய திருச்சபைகளில் குடும்பங்களில் அந்த பணியாகிய பரலோக பணியாகிய பரிசுத்த ஆவியானவர் இறங்க வேண்டும். வசனம் இறங்கிக்கிட்டு தான் இருக்கு, எவ்வளவோ சத்தியம் கேட்குறோம். ஆனால் அடுத்து யார் இறங்கணும்? ஆவியானவர் இறங்கணும். நீ பாருங்களேன், நம்ம வசனம் கேட்டால் கூட வசனத்தை எல்லாரும் மனசுக்குள்ளேயும் அது வேலை செய்யுமா? அது மனசார ஏற்றுக்கிட்ட தான் வேலை செய்யும். ஏன்னா விதைக்கிறதுக்கு போனால் அள்ளி தூவனா எத்தனை இடத்துல அந்த விதை விளைஞ்சிச்சு? ஒரே ஒரு இடத்துல தான் விளைஞ்சிச்சு, 3 இடத்துல விளையல், சரிங்களா? ஒரு இடம் பாறை, இன்னொரு இடம் முள், இன்னொரு இடம் நடப்பாதை, அப்படி தானே? ஒரே ஒரு இடத்துல தான் விளைஞ்சிச்சு. ஆனால் 4 இடத்துல போய் விழுந்துச்சு. அப்படி தாங்க வசனத்தை நிறைய பேர் கேட்டாலும் 4ல் ஒருத்தர் மனசில் தான் வேலை செய்யுது. இன்னைக்கு கூட ஒரு சகோதரி என்கிட்ட சொன்னாங்க, ஒரு வாட்டி ஜோமனை போயிருந்தேன், சொன்னாங்க, எவ்வளவோ சத்தியம் கேட்குறோம் பாஸ்டர், அப்படியே நிறைய பேர் திருந்த மாட்டேங்கிறாங்களே, அப்படி தான் சொன்னாங்க. அன்பான தேவ ஜனங்களே, அந்த பனி நம்ம இது இறங்க வேண்டும். அது எங்கே இறங்குதான்? இந்த வசனம் சொல்லுது பாருங்க தம்பி, வசனத்தை பார்த்துங்க. 133ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம் என்ன சொல்லுது? எர்மோன் மலையின் மேலும் அப்புறம் சியோன் பர்வதங்களின் மேலும் இறங்கும் பனி. இந்த எர்மோன் மலை இஸ்ரவேலின் வடக்கு எல்லையிலே இருக்கிற சுமார் 10,000 அடி உயரமுள்ள மலை, உயரமான மலை எர்மோன் மலை. சியோன் மலை எருசலேமில் இருக்கிற சின்ன மலைகளிலே ஒன்று, சரிங்களா? எர்மோன் மலை உயரமான மலை, 10,000 அடி உயரம். சியோன் மலை அது ஒரு 2,000 அடி உயரம்தான், சின்ன மலை. ரெண்டுக்கும் டிஸ்டன்ஸ் எவ்வளோ தெரியுமா? ரெண்டுக்கும் இடையில கிட்டத்தட்ட 200 மைல்கள். ஆனால் வசனம் சொல்லுது பாருங்க, அங்கேயும் பனி இறங்கும், இங்கேயும் பனி இறங்கும். எர்மோன் மலையிலையும் பனி இறங்கும், சியோன் மலை மேலையும் பனி இறங்கும். என்ன ஆவிக்குரிய பாடம் நமக்கு இருக்கிறது என்று சொன்னால், இரு மலைகளின் மேலும் பனி இறங்கி செழிப்பாக்குவது போல உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என எவ்வித வித்தியாசமின்றி, நாம் அமெரிக்காவில் இருந்தாலும் சரி அல்லது இந்தியாவில் இருந்தாலும் சரி, நம்ம அந்த ஜாதியாக இருந்தாலும் சரி இந்த ஜாதியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரிங்க, ஆண்டோடைய பார்வையில் வித்தியாசமே கிடையாது. யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை. நிறைய பேர் பைபிளை சரியாக படிக்கலை. மேலே இருக்கிற போதகர்களும் சரி தலைவர்கள் யாருனாலும் சரி பைபிளை சரியாக படிக்கலை. இன்னும்
பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்போ என்ன படிக்கிறோன்னு சொன்னால், நான் படிச்சுக்கிற பாடம் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என எவ்வித வித்தியாசமின்றி ஆவியானவர் நம்மை ஐக்கியப்படுத்த முடியும், அந்த பணி இறங்க முடியும். பார்த்தீங்களா? அப்போ இந்த ஐக்கியத்தை 2 காரியங்களுக்கு ஒப்பிடுறார் தாவீது. ஒன்று தைலம், பரிசுத்த தைலம். இன்னொன்று பனி. இந்த 2மே எப்படி தான் வரணும்? இறங்கி தான் வரணும். சரிங்களா? 2மே மேலேருந்து தான் வரணும். என்ன அர்த்தம் அப்படின்னா, ஐக்கியமும் கூட எங்கேருந்து தான் வரணும்? மேலேருந்தாங்க வரணும். நான் பிரசங்கம் நிறைய பண்ணலாம் ஐக்கியத்தை பற்றி. ஆனால் அதை கொடுக்குறவர் யார்? ஐக்கியத்தை தேவன் தான் கொடுக்குறார். நம்ம வாஞ்சிக்கணும், ஆண்டவரே அந்த நல்ல தைலத்தை எங்கள் மீது ஊற்றும், அந்த பணியை எங்கள் மீது ஊற்றும் ஆண்டவரே, அந்த ஐக்கியத்தை எங்களுக்கு தாரும் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்கணும். பாருங்களேன், இதற்கு நல்ல உதாரணம் ஆதி திருச்சபை அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் எப்பொழுது எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல கூடி வந்தாங்களோ அப்போதான் பரிசுத்த ஆவி. நாமும் பின்மாறின்னு சொல்லிட்டு தான் இருக்கிறோம். ஐக்கியம் வரமாட்டேங்குது. அப்படி தானே? வித்தியாசங்களையும் வேற்றுமைகளையும் பிரிவினை சிந்தனைகளையும் மனதில் வைத்து கொண்டிருந்தால் ஐக்கியம் எங்கே வரும்? அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த 2 வசனத்தில் 133ஆம் சங்கீதத்தில் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் பாருங்களேன். அந்த இறங்குகிற என்ற வார்த்தை திரும்ப திரும்ப வருதா பாருங்க. 2ஆம் வசனத்தில் அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலம். 3ஆம் வசனம் எர்மோன் மேலும் சியோன் பர்வதங்க மேலும் இறங்கும் பணிக்கும். இறங்கணும். இறங்கி வந்தாத்தான் தைலம், இறங்கி வந்தாத்தான் மணக்கும். பனி இறங்கி வந்தாத்தான் செழிக்கும். நாமும் இறங்கி போனாத்தாங்க குடும்பங்களில் சபைகளில் ஐக்கியம் இருக்கும். நம்மளாம் ஏறிக்கிட்ட நிற்கிறோம். எங்கே இருக்கும் ஐக்கியம்? எங்கெங்க இருக்கும் ஐக்கியம்? பிரியமான தேவ பிள்ளைகளே, இறங்கி வரும் 2 விஷயங்களை நாம் பார்த்தோம். தைலமும் இறங்கி வர வேண்டும், பனியும் இறங்கி வர வேண்டும். அபிஷேக தைலம் மனம் பரப்புவதை குறிக்கிறது, ஃப்ராக்ரன்ஸ். பனி செழிப்பாக்குவதை குறிக்கிறது, ஃப்ரூட்ஃபுல்னஸ். பரலோக பரிசுத்த ஆவியினால் மட்டுமே தேவ ஜனத்தின் மத்தியில் ஐக்கியத்தை கொண்டு வர முடியும். அதுவே நன்மையும் இன்பமுமானதாகும். பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு திருச்சபைகளில் கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரும் அந்த ஐக்கியத்திற்காக ஜெபிக்க வேண்டும். சரிங்களா? பதவி அடிப்படையில் ஐக்கியம், பதவி அடிப்படையில் ஐக்கியம், ஊர் அடிப்படையில் ஐக்கியம், ஜாதி அடிப்படையில் ஐக்கியம், இதெல்லாம் தூக்கி குப்பையில் போட்டணும். எல்லாம் தூக்கி குப்பையில் போட்டணும். ஐக்கியம் எப்படி இருக்கணும்? சத்தியத்தின் அடிப்படையில் ஐக்கியம் இருக்கணும். அதைத்தான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அம்மையார் எழுதுவாங்க, எப்பொழுது இந்த ஆதி சபையிலிருந்து சீஷர்கள் எல்லாரும் அந்த டிஃபரன்சஸ், அந்த கருத்து வேற்றுமைகள் எல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு, நீ பெரியவன் நான் பெரியவன்றதெல்லாம் தூக்கி ஓரங்கட்டி வச்சுட்டு எப்போ அவங்க ஒன்றா கூடுனாங்களோ அப்போ தாங்க ஆவியானவர் ஊற்றப்பட்டார். அந்த ஐக்கியம் நமக்கு வர்ற வரைக்கும் பின்மாறி நமக்கு வரவே வராதுங்க. பின்மாறி வரவே வராது. அந்த வசனம் எப்படி முடிது பாருங்க. 133ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். எங்கே? எங்கே? எங்கே ஐக்கியம் இருக்கோ அங்கே. சரிங்களா? எங்கே தைலம் மனம் வீசுதோ அங்கே, எங்கே பனி இறங்கி செழிப்பாக்குதோ அங்கே தேவன் என்றென்றைக்கும் ஆசீர்வாதம், என்றென்றைக்கும் ஜீவன். அங்கே என்பது எருசலேமை, அதாவது தேவ ஜனங்கள் ஆவிக்குறி ரீதியாக சகோதர ஐக்கியத்தில், சகோதரத்துவத்தில் ஐக்கியப்பட்டிருக்கும் இடத்தையும் இல்லத்தையும் குறிக்கிறது. அங்கே எங்கே கர்த்தருடைய பிள்ளைகள் எங்கெல்லாம் ஐக்கியமாக இருக்காங்களோ அங்கேதான், அங்கேதான் தேவன் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறான். பூமியில் ஐக்கியத்தை நாம் அனுபவித்தால்தான் பரம எருசலேமில் பூர்ண ஐக்கியத்தை என்றென்றைக்கும் அனுபவிக்க முடியும். இங்கே ஐக்கியம் இல்லாமல்
பரலோகத்துக்கு போயிடலாம்னு கனவுல கூட நினச்சி பார்க்கக்கூடாது. பிரியமான தேவ பிள்ளைகளே, அதனால தான் சங்கீதத்துக்கு பேர் என்ன பேர்? சாம் ஆஃப் தி அனாயிண்டட் யூனிட்டி, அபிஷேக ஐக்கிய சங்கீதம். இந்த ஐக்கியம் எப்போ வரும் அப்படின்னா, அந்த அபிஷேக தைலம் இறங்கி வந்தால் தான். பரிசுத்த ஆவியானவர், அந்த பனி போன்ற பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தால் தான் அந்த ஐக்கியம் நம்ம மத்தியில் உருவாகும். அன்பான தேவ பிள்ளைகளை, ஆண்டோட சமூகத்தில் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபைகளில், எங்களுடைய குடும்பங்களில், எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நாங்கள் உம்மோடு ஐக்கியம் உள்ளவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டோட ஜெபம் பண்ணுவோம். அந்த ஐக்கியத்தை கர்த்தர் தரும்படி ஆண்டவரிடத்தில் நாம் மன்றாடி ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர் அப்படிப்பட்ட பலத்தை நமக்கு தருவாராக. வேறு என்ன சொல்கிறது? இதுக்கு மேலே நமக்கு ஆவியானவர் தான் புரிய வைக்கணும். ஆண்டோட சமூகத்தில் இந்த 133 சங்கீதத்தை மனப்பாடம் பண்ணுங்க. இந்த ஓய்வு நாளில் 133 சங்கீதத்தை மனப்பாடம் பண்ணுவோம். யாத்திரை 30 அதிகாரம் 22லேருந்து 33 வரைக்கும் நாளைக்கு வாசித்துட்டு வருவோம். தேவன் நம்மோடு தொடர்ந்து இந்த ஓய்வு நாளில் இடைப்படட்டும். அந்த தெய்வீக ஐக்கியத்தை தேவன் நம்பியிலே கொண்டு வரட்டும். 3 பாடங்கள். என்னென்ன பாடங்கள் முடிச்சிருவோம்? ஆவியானவரால் மட்டுமே ஐக்கியம் பிறக்கும். யூனிட்டி இஸ் born only by the Spirit. 2வது, ஆவியானவரால் மட்டுமே ஐக்கியம் மணக்கும். யூனிட்டி இஸ் only anointed by the Holy Spirit. 3வது, ஆவியானவரால் மட்டுமே ஐக்கியம் செழிக்கும். யூனிட்டி இஸ் only refreshed by the Holy Spirit. இந்த ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாக கர்த்தர் உதவி செய்வாராக. எல்லா நிலைவுகளுக்கும் ஊற்றும் காரணரும் கர்த்தருமாய் இருக்கிற எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். உம்மை துதிக்கிறோம், போற்றுகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் அப்பா, எங்களுக்கு நீர் செய்கிற எல்லா நன்மைகளை எண்ணி இந்த புதிய மாதத்தின் ஆசீர்வாதங்களுக்காக ஆண்டவரே, இந்த புதிய மற்றொரு ஓய்வு நாளின் ஆசீர்வாதங்களுக்காக ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் தாழ் பணிந்து நாங்கள் கெஞ்சுகிறோம். தகப்பனே, எங்களுக்கு நீர் செய்த எல்லா ஆசீர்வாதங்களையும் எண்ணியும் நாங்கள் துதிக்கிறோம், போற்றுகிறோம். அப்பா ஆண்டவரே, எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் சபைகளையும் நீர் ஆசீர்வதித்து வருவதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் மீது அக்கறை உள்ள தெய்வம், எங்களுக்கு வேண்டிய நல்வார்த்தைகளை, சத்திய வார்த்தைகளை எங்களுக்கு கொடுப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, இந்த நாளிலும் கூட நாங்கள் எங்களை தாழ்த்தி உம்முடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பரிசுத்த பரம அபிஷேகம் எங்களுக்கு எவ்வளவாக அவசியம் என்பதை ஆண்டவரே நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாய் கற்றுக்கொண்டு வருகிறோம். கர்த்தர் எங்களுக்கு இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமாக கற்றுக் கொடுத்து வருகிற தயவுக்காக ஸ்தோத்திரம் பிதாவே. தகப்பனே, இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மை, எத்தனை இன்பம். ஆண்டவரே, அந்த ஆவியானவர் எங்களுக்கு அந்த ஆச்சரியத்தை எங்கள் மத்தியில், எங்கள் குடும்பங்களிலே, எங்கள் சபைகளிலே, உறவுகளிலே அந்த ஐக்கியம், சகோதர ஐக்கியம் என்ற அந்த அற்புதத்தை நிகழ்த்தும்படியாக உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம்ப்பா. அந்த ஐக்கியம் பரலோகத்திலிருந்து மட்டுமே இறங்கி வர முடியும் என்று நாங்கள் தைலத்தின் வழியாக, ஆண்டவரே, பணியின் மூலமாக கற்றுக்கொண்டோம். பரிசுத்த ஆவியானவரால் மட்டுமே அந்த சகோதர ஐக்கியம் பிறக்கும், அந்த சகோதர ஐக்கியம் மணக்கும், அந்த சகோதர ஐக்கியம் செழிக்கும் என்று அப்பா நாங்கள் இந்த நாளிலே படித்தோம். ஆண்டவரே, படித்தது எங்கள் வாழ்க்கையில் நடக்கணும். ஆண்டவரே, நிறைவேறணும். அப்பா, உம்முடைய அபிஷேகத்தை பெற்றவர்களாக பனித்துளியாகிய உம்முடைய வசனத்திற்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் செவி கொடுத்து கீழ்ப்படிந்து உம்முடைய ஆவியினால் வசனத்தினாலே நனைக்கப்பட்டவர்களாய், நிரப்பப்பட்டவர்களாய் ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும் உமக்காய் மனம் பரப்ப வேண்டும். ஐயா, எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்கள் வாழ்க்கையை நறுமணம் வீசுகிறதா, நாற்றம் எடுக்கிறதா என்பதை தேவ சமூகத்தில் நாங்கள் ஒரு கணம் நிதானித்து பார்க்க கர்த்தர் எங்களுக்கு பலத்தை தாரும். தகப்பனே, யார் யார் ஒருவேளை இந்த செய்தியை கேட்கிற பிள்ளைகள் தங்கள் குடும்பங்களில் ஐக்கியமில்லாமல் கலங்கி கொண்டிருக்கிறார்களோ, ஒருவேளை வேலை செய்கிற இடங்களில் ஐக்கியமில்லாமல் அல்லாடி கொண்டிருக்கிறார்களோ, அல்லது தனிப்பட்ட முறையில் தேவனோடு எனக்கு ஐக்கியம் இல்லையே என்று தெய்வீக உறவு துண்டிக்கப்பட்டவர்களாக யாரெல்லாம் இருக்கிறார்களோ, ஆண்டவரே, அந்த தனிநபர்கள், அந்த குடும்பங்கள், அந்த உறவுகள், அந்த வேலை ஸ்தலங்களில் இருக்கக்கூடிய உறவுகள் எல்லாத்துக்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆவியானவரே, எங்கள் மத்தியில் இறங்கும்,
ஐக்கியத்தை எங்களுக்கு தாங்க. சபையார் கடையில் ஐக்கியம் இல்லை ஆண்டவரே. எங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்கவங்களோட எங்கள் ஐக்கியம் கிடையாது. நாங்கள் தோத்துறோன்னு சொல்லிக்கிட்டாலும் எங்கள் மனசில் ஒருத்தர் பார்க்கும் பொழுது எவ்வளவோ ஆத்திரம் நிறைய இருக்கு ஆண்டவரே. கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். இப்படிப்பட்ட ஐக்கியம் இல்லாத அந்த நோயை கர்த்தர் குணமாக்கும்படியாக என்னுடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்குறோம். எங்களை தாழ்த்துக்கிறோம் ராஜா. எங்களை உம்முடைய ஆவியின் அபிஷேகத்தினால் நிரப்பும். இந்த அபிஷேக ஐக்கிய சங்கீதத்தின் ஆசீர்வாதங்கள் எங்கள் குடும்பங்களிலே, சபைகளிலே, எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே உண்டாவதாக. ஆண்டவரே, உம்மிடத்தில் வித்தியாசம் இல்லையப்பா. உங்ககிட்ட பாரபட்சம் இல்லை ஆண்டவரே. ஆனால் எங்ககிட்ட எல்லாமே இருக்கு ஆண்டவரே. எங்களை உம்மைப்போல் மாற்றும் இயேசுவின் ஜெபம் அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கும்படி என்று ஜெபித்தீரே ஆண்டவரே. யோவான் 17ஆம் அதிகாரத்தில் அந்த ஜெபம் சீக்கிரமாய் நிறைவேறட்டும். அதற்கு ஆண்டவரை எங்களையும் ஒத்துழைக்கிறவர்களாக மாற்றும். எங்களை ஒப்புக் கொடுக்குறோம். ஆசீர்வதித்து அனுப்புங்க. இந்த இரவில் இந்த சத்தியம் எங்கள் மனசில் தொடர்ந்து கிரியை செய்யட்டும். கர்த்தர் வல்லமையாக எங்கள் மத்தியில் அப்பா நீங்கள் பேசுங்க. உங்களுடைய மெல்லி சத்தத்தை கேட்க அப்பா எங்கள் இருதயங்களை ஆயத்தப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆவியானவரின் ஐக்கியமும் ஆசீர்வாதம் தேவதூதர்களின் பாதுகாப்பு வழி நடத்தல நம்ம எல்லாரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமென். சிலுவையிலே பாடுபட்டு மரித்து அவர் நிறைவேற்றின அந்த வெளியேறப்பட்ட ரட்சிப்பை கொடுக்கிற சாட்சி. இயேசுவானவர் யார் என்றால் பிதாவுடைய குமாரன். தாசன் என்கிற வார்த்தையை நம்ம அவர் நிரபராதி தெரிந்து அவரை குற்றவாளியாக்கின கள்ளன் யார்? ஆண்டவர் சொன்னார். அநேக வாக்குத்தத்தங்களை செருபாபேலுக்கு ஆண்டவர் கொடுத்து உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்தி ஆலயத்தை போய் கட்டுங்கப்பா,